Hello friends, welcome back to our channel Don. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆடி தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், வேட்டையன் படத்தோட டீசருக்கு ரியாக்ஷன் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ரொம்ப லேட்டு, பிகாஸ் நேற்று 7 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு டீசரு. ஒரு சின்ன வேலையால் நம்மளால் அது ரியாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட் ரியாக்ஷன் பண்ணிடுவோம், அதுக்கு அதை பற்றி பேசுவோம் வாங்க. தலைவர் போய் காட்டினாங்க. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது வாய்ஸ் கேட்குது. ஓ, இவருக்கு அவர் வாய்ஸ் கொடுத்தாரா? தலைவர் ஒரு பணம் எடுக்க முடியல. ஒரு பொருளை தைவா தாக்குத்தா ஒரு பேர் வர மாட்டேங்கானோ. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எவன் வந்திருக்காங்களா? நம்ம ஊர்ல நாளை பப்ளிக்கே கூட பண்ணான். அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுவல்ல. சூப்பர் ஸ்டாருடா. இது பாட்டு கேட்டேன் நான். ஏய் தலைவா, ஓ இவரு ஆனா வாட் வாசல். சோ என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்ல, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வேட்டையன் ரொம்ப முறைச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீசர் வந்து எப்படி சொல்ல, அதாவது ஷார்ட்டாக ஒரு ரொம்ப கதை ரிவீல் பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. மேபி ட்ரெய்லர் வேணால் ரொம்ப லென்த்தாக எடுக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா, அமிதாப் பச்சன் சாரும் அண்டு தலைவரும் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு கேஸ் டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸ்டார்டிங்கில் படம் சொன்ன போது இது வந்து ஒரு ஆடி என்கவுண்டர் பற்றின கேஸும் ஆல்ரெடி ரிவீல் பண்ணாங்க நிறைய பேர், ஒரு ஃபேக் என்கவுண்டர் பற்றின ஒரு கேஸுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் டீசர் பார்த்தா 2 பேரும் ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கு எனக்கு நம்ம பார்க்க. இவர் வந்து என்கவுண்டருக்கு எதிராக, அமிதாப் பச்சன் வந்து என்கவுண்டருக்கு எதிராக அவர் வந்து போராடுற மாதிரி, இவர் வந்து என்கவுண்டர் பண்ணாதான் தப்புலாம் தீரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ட்ரெய்லரை பார்க்கணுமோ. அதான் அப்படின்ற மாதிரி படம் கதை அந்த மாதிரி இருக்குமோ தோணுது என்னமோ. ஸோ பார்க்கலாம், டீசர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே நல்லா தலைவர் எலிவேட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஃபுல்லாக. அண்டு நேற்று வந்து நம்ம வேட்டையன் படத்தோட ஆடி லான்ச் நல்லா பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியம் நடந்தது. சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். தலைவர் வந்து நல்லா அணிவத்து கூட அந்த மனசில் ஸ்டெப் வீடியோ போட்டுது, அதெல்லாம் அந்த ஸ்டெப்லாம் பார்த்து நல்லா அந்த டான்ஸ் வீடியோலாம். அண்டு அவரோட ஸ்பீச்லாம் பார்த்து, ஜெய்பீம் படத்தை பற்றின சில ஸ்பீச்லாம் கொடுத்தாரு, அதை பற்றிலாம் பார்த்தேன். டேரக்டர்ஸோட ஸ்பீச் எல்லாமே பார்த்தேன். ஸோ நேற்று இந்த ஹண்டர் சூடு சாங் அதுவும் நான் மதியம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ டைம்லாம் போச்சு அந்த டைமில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. பட் அது ஒரு ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோ போட்டு. ஸோ அதனால் நம்ம வீடியோ லிரிக் வீடியோ தான் வருமா பார்ப்போம், அப்போ தான் ரியாக்ஷன் வீடியோ போடும் நானும் விட்டு அப்படியே சரி டைம் இல்லாமல். ஸோ அதான் டீசர் வந்து நம்ம கண்டிப்பாக ரியாக்ஷன் வீடியோ பண்ணி ஆகணும் தான். காலை தூங்கி ஏஞ்சோடனே வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணுற டீசருக்கு, தலைவர் படத்துக்கு. அண்ட் நேற்று ஹண்டர் சூடு சாங் வந்து ஒரு நல்லா ஒரு கிளாஸியான ஒரு எலிவேஷன் சாங்காக இருந்துட்டு நல்லா ஸ்லோவாக. பட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா அப்படியே ஹுக்கும் நல்லா பீச் நல்லா எகிரி நல்லா அப்படி நல்லா ஒரு நல்ல வைப்பான ஒரு நல்ல சம சாங்காக அப்படிலாம் இருக்கும்னு நினச்சேன் நான். பட் இது வந்து ஒரு கதைக்கேற்ற சாங் மாதிரி தோணுது பார்க்க. ஆனால் டீசரில் பார்க்க செம்ம எலிவேஷனாக பார்க்க நல்லா சூப்பராக. மேபி படத்தில் சூப்பராக எலிவேட்டாக இருக்கும் பாட்டு. அது வந்து கேட்கும்போதே ஒரு நாள் ஸ்லோவாக இந்த தர்பார் படத்தில் தனி வழி சாங் இருக்குங்கள, ஸ்லோ எலிவேஷன் அந்த மாதிரியே இருக்கணுமோ. ஆனால் பாட்டு நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த வேட்டையன் படத்தோட அப்டேட்டோ இல்லை அடுத்த சிங்கிளோ இல்லை அடுத்த ட்ரெய்லரோ தான் வரப்போது. அது கண்டிப்பாக ரியாக்ஷன் வீடியோ பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் மற்ற படத்துக்கு தான் வந்தாலும் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் அதை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you soon. Bye.